அடம்பிடிக்கக்கூடிய ஒரு மனநிலையோட இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்து 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளிவரும்போது இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகளோட மனநிலை என்ன ஆகும்? மாணவர்களின் அரசின் வாயிலாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவர்கள் அந்த மாணவர் அரசியலை மழுங்க செய்ததுல திமுக அதிமுக ரெண்டுக்குமே ஒரு முக்கியமான பங்கு உண்டு. தனியார் கல்லூரிகள்ல ஒரு அமைப்பு கூட மாணவர் அமைப்பு தொடங்க முடியாது. தொடங்கினா வந்து 40-50 வருடமா வந்து ஒரு அரசியலற்ற ஒரு சமூகத்தை வந்து படிப்படியா உருவாக்கி கொண்டு வந்துகிட்டே இருக்கும். அதோட உச்சமா இன்னைக்கு வந்து இந்த கூட்டத்தை நம்ம வந்து பார்க்க முடியும். அதாவது அனைத்தும் எங்களின் வரையறைக்கு உட்பட்டு, எங்களின் அனுமதிக்கு உட்பட்டு தான் அனைத்தும் நடக்கணுங்கிறதே வந்து இவர்களை வந்து அரசியல் மயப்படாமல் தடுப்பதற்கான ஒரு அச்சுறுத்தக்கூடிய வேலை. சொல்ல போனா வந்து எல்லா ஊடகங்களும் வந்து திட்டமிட்டு வந்து ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது விஜய்க்கு வந்து பெரிய அளவிலான ஒரு சப்போர்ட் இருக்கு. சொல்ல போனா வந்து நிறைய தரவுகள் அடிப்படையில பார்த்தா, நிறைய ஆய்வுகளின் அடிப்படையில பார்த்தா டிவிக்கு வந்து ஒரு தொகுதியில கூட வராதுங்கிற மாதிரியான ஆய்வுகள் தான் நிறைய வந்து இருக்கு. விஜயோட திட்டம் வந்து வெற்றி பெற்றதுன்னு சொல்லலாமே சார். அவர் கடைசி சொல்லியிருந்தாரு, நீங்க எப்படி சாக்லேட் அடம் பிடிச்சு வாங்குவீங்களோ அதே மாதிரி டிவி கேக்கு அடம் பிடிச்சு ஓட்டை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி பேசியிருந்தாரு. அப்ப இது அந்த வகையில பார்க்கும்போது இது வெற்றி அடைஞ்சிருக்குன்னு பார்க்கலாமா சார்? இது ஒரு ஆமாங்க, அவரோட ஃபேன் பேஸை நோக்கி தான் அவரோட எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுகளும் ஒவ்வொரு செய்கைகளும், அதாவது பிள்ளைங்களுக்கு என்ன இந்த வயசுக்கு என்ன பிடிக்கும், இந்த வயசுக்கு என்ன பிடிக்கும், இந்த வயசுக்கு என்ன பிடிக்குங்கிற மாதிரியான கேட்டகரைஸ் எல்லாம் இருக்கு. அதாவது 2 வயசு பிள்ளைங்களுக்கு எந்த மாதிரியான கலர்ஸ் பிடிக்கும், எந்த மாதிரியான கார்ட்டூன்ஸ் பிடிக்கும். அதே ஒரு 10 வயசானதுக்கு பிறகு அந்த கார்ட்டூன்ஸ் பார்க்க மாட்டான், அந்த கலர்ஸை பார்க்க மாட்டான், வேற கலர்ஸ் பார்ப்பான். அது மாதிரி வந்து தன்னுடைய இறுதி ஸ்ட்ராட்டஜியை அவர் பயன்படுத்தினது என்னன்னா பிளாக்மெயிலிங் ஸ்ட்ராட்டஜி. அதாவது தன்னை பிடித்த சின்னஞ்சிறார்களுக்கு, அதாவது 5 வயது 6 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து வெறியூட்டக்கூடிய வேலை. வீட்டுல வந்து அடம் பிடிச்சி ஓட்டு போட வைக்கிறது. அதாவது எந்த ஒரு சிந்தனை தெளிவும் இல்லாத குழந்தைகளை வந்து பிளாக்மெயில் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு டூலா, ஒரு ஆயுதமா வந்து விஜய் பயன்படுத்துறதுக்கான பேச்சு தான் கடைசி இறுதி பேச்சுங்கிறது. அதை வந்து வெற்றி பெற்றாருன்னா எல்லா பிள்ளைங்களும் மடம் பிடிச்சிச்சு. அவங்களோட பெற்றோர்கள் அதை கேட்டுட்டு ஓட்டு போட்டாங்களாங்கிறது இல்லை, நிறைய இடங்கள்ல அது நடந்திருக்கு. அதாவது புள்ள கேக்குதே என்னட்டு போய் ஓட்டு போடக்கூடிய வேலையும் நடந்திருக்கு. அந்த அடிப்படையில இருந்து வந்து இப்ப கல்லூரிகள்ல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல மாணவர் மன்றங்கள் இருக்கும், கருத்தரங்குகள் தொடர்ந்து நடத்தப்பட்டுட்டே இருக்கும், தேர்தல்கள் நடக்கும், நிறைய போராட்டங்கள் மாணவர்களாகவே முன்னெடுத்து செல்வாங்க சார். இப்ப அது மாதிரியான போராட்டங்கள் பெரும்பாலான இடங்களை பார்க்க முடியல. எலெக்ஷன்ஸ் பெரிய கல்லூரிகள் நடக்குதா அப்படிங்கிறது தெரியல, கருத்தரங்குகள் நடக்குதா, அதுல அவுடேட்டடா பார்க்கக்கூடிய மனநிலையும் இப்ப இருக்குது. இது போன்ற காரணங்களும் இது போன்ற நிலைமை காரணமா இருக்குங்க சார். இது முக்கியமான விஷயம். இதுக்கு முன்னாடி இந்த இதை முடிச்சுட்டு வந்துடுறேன். என்னன்னா, இந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் வந்து இப்படி ஒரு பித்தான ஒரு மனநிலையோட அடம்பிடிக்கக்கூடிய ஒரு மனநிலையோட இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்து 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளிவரும்போது இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகளோட மனநிலை என்ன ஆகும்? அதாவது சூசைடு இதெல்லாம் தாண்டி அதெல்லாம் தடுத்து நிறுத்திட முடியும் நம்மளால நம்பிக்கை இருக்கு. ஆனாலுமே ஒரு விரக்தி மனநிலை இருக்குல்ல, தான் வந்து தனக்கு கிடைச்சிரும், அந்த ட்ரெஸ் வந்து நமக்கு கிடைச்சிரும் நம்பக்கூடிய ஒரு குழந்தைகிட்ட அந்த ட்ரெஸ் கிடைக்காது ஒரு சூழல் வரும்போது, இன்னும் கிடைக்கவே கிடைக்காது அந்த ட்ரெஸ்ஸுங்கிறப்ப அந்த மனநிலை, விரக்தி மனநிலை அந்த பிள்ளைகளோட உளவியலை வந்து எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்துவோங்கிறது ஒரு பெரிய அச்சமா இருக்கு. நிறைய பாதிப்புகளை வந்து நாம சந்திக்க போறோம்ங்கிறது வந்து மாற்றுக்கிறது இல்லை. அடுத்து நீங்க கேட்ட முக்கியமான விஷயம் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு அரசியல் வளர்ச்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய தொடர் வளர்ச்சி. இந்திய எதிர்ப்பு போராட்டமா இருக்கட்டும், அதுக்கு பிறகான கம்யூனிஸ்ட் கட்சியோட எழுச்சியா இருக்கட்டும், அதுக்கு பிறகான நக்சல்வாரி அமைப்புகளின் எழுச்சியா இருக்கட்டும், இது எல்லாமே எங்கேருந்து தொடங்குனுச்சுன்னு பாத்தீங்கன்னா கல்லூரிகள்ல இருந்து தான், மாணவர்கள்ட்ட இருந்து தான் அரசியல் வந்து தொடங்கி இந்த சமூகத்துக்கு வந்து பரவணுச்சு.
இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கூடிய லட்சக்கணக்கானவர்கள் மாணவர்கள், அதில் இருந்து பெறப்பட்ட இளைஞர்கள். அவங்கதான் இந்த போராட்டத்தை வழிநடத்தினார்கள். சமூகத்திற்கான போராட்டத்தை வழிநடத்தியவர்கள் மாணவர்கள் தான், அதிலிருந்து வந்த இளைஞர்கள் தான். அடுத்து நக்சல்வாரி அமைப்பு உருவான போது, அழித்தொழிப்பு என்ற போராட்டம் வரும்போது, பொறியியல் கல்லூரியிலிருந்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் முன்னேற ஊழியர்களானாங்க. அதாவது பல்வேறு தியாகிகள் எடுத்து பார்த்தா எல்லாருமே பொறியாளர்களாவே இருப்பாங்க. அந்த காலகட்டத்துல 1968, 69 அந்த காலகட்டங்கள்ல, 70களுக்கு முன்னால் உள்ள காலகட்டங்கள்ல படித்த பொறியியல் கல்லூரி மாணவர்கள். அதாவது அப்போ இப்ப இன்ஜினியரிங் சேர்றதுங்கிறது சாதாரண விஷயங்கள் கிடையாது. எல்லா இடங்கள்லயும் பொறியியல் கல்லூரிகள் கிடையாது. ஆனா அந்த பொறியியல் கல்லூரிகள்ல இருந்து அரசியல் மயப்பட்டு நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் சமூகத்தை நோக்கி வந்தார்கள். அதோட தாக்கம் இன்னைய வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு வயதானவர்களாக எதுக்கும் இறங்கி போகாத கொள்கை திடமிக்க மூத்தவர்களாக இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான நபர்கள் இந்த சமூகத்தை இன்னைக்கும் சமூகத்துல ஒரு தாக்கம் செலுத்திட்டு இருக்காங்க. அவர்கள் எல்லாரும் எங்கேருந்து வந்தாங்கன்னா கல்லூரிகள்லையும் பள்ளிகள்லையும் அரசியல் பயின்று வந்தவர்கள். அதுதான் ஒரு தொடர் நிகழ்வாக இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த சமூகத்துல இதுல திமுக முக்கியமா நான் குற்றஞ்சாட்ட விரும்புறேன். மாணவர்களோட அரசியல்னால, மாணவர்களின் அரசியல் வாயிலாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவர்கள் அந்த மாணவர் அரசியலை மழுங்க செய்ததுல திமுக அதிமுக ரெண்டுக்குமே ஒரு முக்கியமான பங்கு உண்டு. இன்னைக்கு கல்லூரிகள்ல தேர்தல் கிடையாது. என்ன காரணம் சொல்லி தடுத்தார்கள்னா, கல்லூரி தேர்தல்ல அரசியல் கட்சிகள் வினையாற்றுகிறார்கள், அதனால கலவரம் வருதுன்னுட்டு இந்த காரணத்தை சொல்லி ஒவ்வொரு கல்லூரிகள்லையும் தேர்தல்கள் நிறுத்திட்டாங்க. அப்புறம் மாணவர் தேர்தல்களே நடக்காத போது, மாணவர் தலைவர்கள் இல்லாத போது, அங்க மாணவர் அமைப்புகள் இயங்குவதையும் எளிதாக தடுக்க முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறையில பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷனை தாண்டி இன்டர்னல் மார்க்ஸ் போடணும். இன்டர்னல் மார்க்ஸ்ன்னு சொல்லி ஒன்ன டிசி கொடுத்துருவோம். இப்படியான மிரட்டல்களோடு இந்த கல்லூரி மாணவர்களை ஒரு அமைப்பாக திரள விடாத, இந்த மாணவர்கள் மத்தியில அரசியல் பேச விடாத ஒரு தன்மை உருவாயிருக்கு. முன்னாடி ஆசிரியர்கள் அரசியல் மயப்பட்டிருப்பார்கள். இப்ப இந்த தலைமுறையில ஆசிரியர்கள்ட்ட அறவே அரசியல் இல்லைங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. அதோட பிரதிபலிப்பாகவும் அது இருந்துகிட்டு இருக்கு. சொற்பமான சில ஆசிரியர்கள் மாணவர்களை அரசியல் பக்கம் தள்ளிவிடக்கூடிய, அவர்களுக்கு அரசியல் பயிற்றுவிக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, மறுக்க முடியாது. அதை தாண்டி கல்லூரிகள்ல ஒட்டுமொத்தமா அரசியல் நீக்கம் நடைபெற்று இருக்கிறது. இப்ப ஆயிரக்கணக்கான தனியார் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள் மற்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், பல்வேறு துறை கல்லூரிகள் உருவாயிடுச்சு. எல்லாமே தனியார் கல்லூரிகள். தனியார் கல்லூரிகள்ல ஒரு அமைப்பு கூட மாணவர் அமைப்பு தொடங்க முடியாது. தொடங்கினா அது அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனைகள் கொடுக்கப்படுது, அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். ஒரு ரவுடி கும்பலை வச்சு தாக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. மாணவர் அமைப்பு உருவாக்கி மாணவர் அமைப்பின் வாயிலாக சில கோரிக்கைகள் வைக்கும்போது ரவுடி கும்பல்கள் தாக்கின நிகழ்வெல்லாம் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. அப்படி சொற்பமான சில அரசு கல்லூரிகள்ல மாணவர் அமைப்பு பெயரளவுல இயங்கிட்டு இருக்கு. மற்றபடி ஆயிரக்கணக்கான தனியார் கல்லூரிகள், அந்த தனியார் கல்லூரிகள்ல இருந்து தான் லட்சக்கணக்கான மாணவர்கள் வருடம் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன அரசியல் சொல்லப்படுது, அவங்களுக்கான அரசியல் அமைப்புகள் அங்க இல்லை, அவர்கள் அரசியலை குறித்து விவாதிப்பதற்கு தயாராக இல்லை. அதை தாண்டி இங்க சமூகத்துல தொடர்ச்சியா அரசியல் ஒரு சாக்கடை, அரசியல் சாக்கடை போன்ற கருத்து தவறான கருத்துக்கள் நிறைய பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு திட்டமிட்ட செயலாவே நடந்திருக்கு. அதாவது சாமானிய மக்கள், ஏழை அடித்தட்டு மக்கள் அரசியலுக்கு வரக்கூடாது, அரசியல் அறிவு பெறக்கூடாதுங்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்ப நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சவன் தான் அரசியலுக்கு வரணும்னுட்டு தொடர்ச்சியா சொல்லக்கூடிய ஒரு பெரும் கூட்டம். நீங்க ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதுல 9 பேர் சொல்லுவாங்க படிச்சவன் தான் அரசியலுக்கு வரணும்னுட்டு. இது சரிதானேன்னு நம்மளுக்கு தோணும். ஆனா தமிழ்நாட்டோட நிலைமை என்னன்னு புரட்டி பார்த்தா 1967 திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த போது பதவியேற்ற அத்தனை எம்எல்ஏக்களும் சிங்கிள் எம்ஏ கிடையாது, டபுள் டிகிரி ஹோல்டர்ஸா இருந்தாங்க. அதாவது படித்தவர்கள் அரசியலுக்கு வருவது என்பது தமிழ்நாட்டிற்கு
ஏதோ புதுசா வரப்போறது கிடையாது. அது வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து அந்த ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அந்த விஷயம். ஆனா, இன்னைய வரைக்கும் அந்த கருத்து பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதுக்கான எதிர்வினை ஆற்றப்படல. இதுக்கான ஒரு விளக்கமும் சொல்லப்படல. அது எங்க அந்த விளக்கம் சொல்லப்படும்னா, இவங்க கல்லூரிகள்ல படிக்கிறாங்கல்ல, இந்த கல்லூரிகள்ல வந்து அரசியல் மயப்பட்ட மாணவர்கள், மாணவர் அமைப்புகள் படித்த அதாவது அரசியல் படித்த அவர்கள் மாணவ தலைவர்கள் இருக்கும்போது, அவங்க செய்யக்கூடிய பிரச்சாரங்கள், அவர்கள் செய்யக்கூடிய திண்ணை பிரச்சாரங்கள் போன்ற அந்த வளாக பிரச்சாரங்கள், இதன் மூலமா தான் மாணவர்கள் அரசியல் பட முடியும். அத வந்து முற்று முழுதா நீக்கிட்டாங்க. என்ன தனியார் கல்லூரிகள்ல முக்கியமா நீக்கினதுக்கான காரணம் வந்து, அவர்கள் செய்யக்கூடிய நெறைய இது கொள்ளைகள அடிக்கக்கூடிய கொள்ளைகளா இருக்கட்டும், அவர்கள் இந்த சட்டத்துக்கு புறம்பாக செய்யக்கூடிய வேலைகளா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து தட்டி கேட்பாங்க. வெறும் அரசியல் மட்டும் பேசிட்டு இருக்க மாட்டான். வெறும் பிரச்சாரம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டான். இது மாணவர்களை அரசியல் மயப்படுத்தி அவர்களை வந்து வளர்த்தெடுப்பது மட்டும் அவர்களுடைய நோக்கமாக இருக்காது. அவர்களுடைய இலக்காக இருக்காது. இந்த வளாகத்தில் நடக்கக்கூடிய தவறுகளையும், குற்றங்களையும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு கூட்டமாக அது உருவாகிடுங்கிறதுனால முளையிலேயே கிள்ளிடுறாங்க. அப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40, 50 வருடமா வந்து ஒரு அரசியலற்ற ஒரு சமூகத்த வந்து படிப்படியா உருவாக்கி கொண்டு வந்துகிட்டே இருக்கும். அதோட உச்சமா இன்னைக்கு வந்து இந்த கூட்டத்த நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த போகப்போற டிவிக்கு போகக்கூடிய இந்த வாக்கு சதவீதம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கிறது எல்லாமே இந்த 50 ஆண்டுகள்ல ஆளுகின்ற ஆண்ட கட்சிகள் கோட்டை விட்ட இது போன்ற விஷயங்கள் காரணமாகத்தான் அப்படின்னு எடுத்துக்கலாமாங்க சார்? கண்டிப்பா, கண்டிப்பா. அது ஆளுகின்ற ஆண்ட கட்சிகள் இத தாண்டி வந்து இந்த சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வேலை செய்யக்கூடிய எண்ணற்ற இயக்கங்கள் இருக்காங்க, எண்ணற்ற அரசியல் அமைப்புகள் இருக்காங்க. இந்த தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாங்கள் உட்பட நாங்களும் சேர்ந்து இந்த சமூகத்தில் செய்ய தவறிய விஷயங்கள் தான். நான் முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். தொடர்ச்சியா வந்து ஒட்டுமொத்தமா இங்க இது மாரி எல்லாம் எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட முடியாது. பல்வேறு இடங்கள்ல வந்து மாணவர்களை அரசியல் படுத்தக்கூடிய வேலைகள் நடந்திருக்கு. நீட் தேர்வுக்கு வந்து லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து இந்த சாலைகள்ல இறங்கி போராடிய தருணத்த நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட நபர்கள் வந்து ஓரளவுக்கு அரசியல் பட்டு போனார்கள். ஒரு ஜல்லிக்கட்டுக்கு வந்து திரண்ட மாணவர்கள் அங்க வந்து அரசியல் மயப்பட்டாங்க. எ காவிரி நீருக்காக தஞ்சாவூர்ல வந்து குறிப்பா பார்க்கணும்னா, காவிரி நீருக்காக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சொல்லி தொடர்ச்சியான போராட்டம் எங்கள் அமைப்பு சார்பா நடந்துச்சு. தமிழ்நாடு மாணவர் இயக்கம் சார்பா. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அதாவது தஞ்சாவூர் சமகாலத்தில் சந்திக்காத ஒரு எழுச்சி வந்து அப்ப பார்த்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3000 மாணவர்கள் சாலையில திரண்டு ஒவ்வொரு கல்லூரிகளா வந்து சாலையில திரண்டு ஒரு மிகப்பெரிய பேரணி நடைபெற்றது. அதாவது அதுல வந்து பெரிய அளவுல பங்கெடுத்தது வந்து தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர்கள். அவர்கள்ட்ட வந்து அரசியல் அபிலாஷை இருந்துகிட்டு தான் இருக்கு. சில விஷயங்கள் தனக்கு தெரியக்கூடிய விஷயங்கள், தன்னால் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களுக்கு வந்து அவங்க எழுச்சி கொள்கிறார்கள். அதற்காக போராடுகிறார்கள். அதுக்காக குரல் கொடுக்கிறார்கள். ஆனா வந்து அதோட கன்டினியூட்டி இல்ல. அத வந்து அந்த விஷயத்த வந்து கன்டினியூ பண்றதுக்கான ஒரு அமைப்பு வடிவம் இங்க தொடர்ச்சியா இயங்க முடியல. அதற்கான நெருக்கடிகள் இருக்கு. அதற்கான அ அரசு, சமூக கட்டமைப்பு எல்லாமே அத வந்து தடுத்து நிறுத்துவதற்கான எல்லா ஒரு செட்டப்போட நகர்ந்துருச்சு. ஒரு சாதாரணமா இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல கூட முடியாது. இந்த ஒரு மாணவர்கள் போராட்டம் நடத்தணும்னாலே, அவர்கள் வாயில்ல போராட்டம் நடத்தினா, கல்லூரிகள் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. சஸ்பெண்ட் பண்ணுவான். அந்த வாயிலை விட்டு வெளில வந்தா, அரசு நடவடிக்கை எடுப்பான். கைது பண்ணுவான். மண்டபத்துல கொண்டு போய் அடைப்பான். அவர்களை வந்து தடியடி நடத்தக்கூடிய எல்லை வரை செல்கிறார்கள். அனுமதி இல்லாமல் ஒரு போராட்டம்ங்கிறது வந்து இன்னைக்கு வந்து எப்படி உங்களுக்கு அனுமதி இல்லையே எப்படி இந்த போராட்டத்தை நடத்துறீங்கன்னுட்டு மாணவர்கள்ட்ட வந்து காவல் அதிகாரிகள் வந்து கேட்கக்கூடிய வந்து கேள்வியை வந்து சர்வசாதாரணமா பார்க்க முடியுது. அதாவது அனைத்தும் எங்களின் வரையறைக்கு உட்பட்டு, எங்களின் அனுமதிக்கு உட்பட்டு தான் அனைத்தும் நடக்கணுங்கிறதே வந்து இவர்களை வந்து அரசியல் மயப்படாமல் தடுப்பதற்கான ஒரு அச்சுறுத்தக்கூடிய வேலை. எல்லாத்தையும் தன்னுடைய வரையறைக்குள்ளேயே கொண்டு வர்றது. எழுச்சி கொள்ளக்கூடிய மாணவன் ஒரு இடத்துல கூடி பேச முடியாது. ஒரு அரசியல் மயப்படணும்னு ஆசை இருக்கக்கூடியவன் ஒரு பூங்காவுல கூடி பேச முடியாது. ஒரு பொது இடத்துல உட்கார்ந்து பேச முடியாது. அங்க உடனடி ஒரு ஐஎஸ் ஒரு உளவுத்துறை அதிகாரி வந்து நிக்கிறான். ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து நேரா ஜீப்பை கொண்டாந்து என்ன இங்க உட்கார்ந்துருக்கு கிளம்பு கிளம்பு கிளம்பு
சாதாரண பேசக்கூடிய ஒரு 10 பேர் கூடினாலே டக்குன்னு அங்க வந்து போலீஸ் இருக்கக்கூடிய இதை பார்க்க முடியுது. ஒரு பொது இடம் அவர்களுக்கு கூடக்கூடிய ஒரு பொது இடம் இல்ல. இப்போ முன்னாடி பல்வேறு அரங்க கூட்டங்கள் நடக்கும். அந்த அரங்க கூட்டங்கள்ல வந்து மாணவர்கள் வந்து பங்கெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இன்னைக்கு அரங்க கூட்டங்கள் நடக்கிறதுக்கான அரங்குகள் கிடைக்கிறது இல்லைங்க. ஒரு மண்டபமோ சின்ன அரங்கமோ வந்து ஒரு எடுத்து அரங்க கூட்டம் நடத்தணும்னா போலீஸ் பர்மிஷன் வாங்கிட்டு வா, இல்ல எங்களை வந்து மிரட்டுறாங்க, போலீஸ் மிரட்டுறாங்க, நாங்க கொடுக்க முடியாது, நாங்க பாட்டுக்கு ஏதோ கல்யாணம் காது குத்துன்னு கொடுத்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம், ஏன் சார் எங்களை வந்து தொல்லை பண்றீங்க, எங்களுக்கு வந்து ஏகப்பட்ட மிரட்டல்கள் வருது, எங்க இதை மண்டபத்தை வந்து இழுத்து முடிக்கணும்னுட்டு மிரட்டுறாங்க போலீஸுங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து தமிழ்நாட்டுல நிலவிக்கிட்டு இருக்கு. இப்படியான ஒரு நெருக்கடியான சூழலும் இவர்களுக்கான அரசியல் மயப்படாமல் போவதற்கான முக்கியமான காரணமா இருக்கு. இது மாதிரியான நிகழ்வுகள், அரசியல் விவாதங்கள் குறைஞ்சு 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 அருகி அவங்கள ரீச் அவுட் பண்ற இந்த தூரம் இருக்குல்ல, அவங்களுக்கு நமக்குமான தூரம் இடைவெளிங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் நீண்டுகிட்டே போகுது, விலகி போய்கிட்டே இருக்கும். அதோட விளைவு தான் இது பார்க்க முடியும். ஓகே, இறுதியாக சார், இப்ப களத்திலேயே பணியாற்றிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து களத்தை கவனிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப தேர்தல் முடிஞ்சு 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. உங்களுடைய நீங்க பார்த்த வரைக்கும் எப்படி சார் இருக்கு களம்? யாருக்கு சாதகமா இருக்கு? எவ்வளவு சதவீதங்கள் இருக்கு? இது வெளியில ஒரு பெரிய பிம்பம் உருவாக்கப்படுது, பூஸ்டப் பண்றாங்க, ஒரு பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு. சொல்ல போனா வந்து எல்லா ஊடகங்களும் வந்து திட்டமிட்டு வந்து ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது விஜய்க்கு வந்து பெரிய அளவிலான ஒரு சப்போர்ட் இருக்கு, அந்த சப்போர்ட்டின் வாயிலாக விஜய் வந்து ஆட்சி பிடிப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. சொல்ல போனா வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து கிராமப்புறங்கள் தான் அதிகம். இப்ப வந்து கிராமப்புறங்கள்ல போய் நான் பார்த்ததுல அங்க இருக்கக்கூடிய நபர்கள் வந்து திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ ஓட்டு போடக்கூடிய நபர்களா தான் இருக்காங்க. வெளியூர்ல இருந்து வரக்கூடியவர்கள், அதாவது பேச்சுலர்ஸா தங்கி இருக்கக்கூடியவர்கள், சென்னையில இருந்து வரக்கூடியவர்கள், இது மாதிரி வந்து வெறும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை மட்டுமே பார்த்துட்டு வரக்கூடிய நபர்கள் வந்து டிவிக்குன்னுட்டு நிறைய இன்ஸ்டாகிராம்ஸ்ல வந்து இன்னும் பேஸ்புக்லயும் வந்து பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. களத்துல வந்து இவர்கள் பூஸ்டப் பண்றதுக்கு நேரெதிராக தான் இருக்கு. ஓட்டு போடக்கூடிய உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெருவாரியா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போடக்கூடியவர்களா இருக்காங்க. என்ன காரணம்னா, ஊர்லயே இருக்கக்கூடியவர்கள் இந்த அரசின் திட்டங்களை வந்து நேரடியா அனுபவிக்கக்கூடியவர்களா இருக்காங்க. இந்த அரசின் திட்டங்கள், ஒவ்வொரு செயல் திட்டங்களையும் பார்க்கக்கூடிய நபர்களா இருக்காங்க. இந்த சென்னை போன்ற மாநகரங்கள்ல வாழக்கூடிய ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு பரபரப்பான ஒரு சூழலுக்கு மத்தியில வந்து சமூகத்தை விட்டு அப்பாற்பட்ட அந்நியப்பட்ட நபர்களா தான் இந்த பேச்சுலர்ஸா இருக்கக்கூடியவர்கள். அதாவது இன்னைக்கு சென்னையில இருக்கக்கூடியவர்கள் அங்க இருக்கக்கூடிய சேரியில என்ன நடக்குதுன்னு தெரியாது. இது கனாம்பேட்டையில இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. கண்ணகி நகர் பக்கம் போய் பார்த்திருக்க மாட்டாங்க, செம்மஞ்சேரி பக்கம் போய் பார்த்திருக்க மாட்டாங்க. கிரீம்ஸ் ரோட் சாலையோரம் இருந்த மக்கள் எல்லாம் அகற்றப்பட்ட பின்புலம் என்னன்னு தெரியாது, அந்த மக்களோட மனநிலை என்னன்னு தெரியாது. இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நான் சொன்னேன்ல கிராமம், அந்த கிராமத்தை ஒத்த நபர்களா தான் இன்னைக்கு சென்னையில இருக்கக்கூடிய சாமானிய மக்களும் இருந்துகிட்டு இருக்காங்க. இவர்கள் நேரடியாக அரசின் திட்டங்களை மூலமா பலனடைந்து கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு அரசும் செய்யக்கூடிய திட்டங்கள் இது எல்லாத்தையும் எதுல அதிக பலன் கிடைக்குதுங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெளியில வந்து ஒரு தோற்றத்தை உருவாக்குவது வந்து இந்த சமூகத்துக்கு அப்பாற்பட்ட, சமூகத்தை விட்டு தன்னை துண்டித்து கொண்ட ஒரு இளைஞர் கூட்டம். இந்த கூட்டம் வந்து ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து சாதாரணமா கிராமத்துல இருக்கக்கூடியவர்களும் நகரத்தில் இருக்கக்கூடிய சாமானிய மக்களும் இந்த மீடியால வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து தன்னுடைய கருத்துக்களை தொடர்ச்சியா பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் கிடையாது. சொல்ல போனா வந்து ஸ்மார்ட் போன் பயன்படுத்தக்கூடிய நபர்களே இன்னும் வந்து தமிழ்நாட்டுல குறைவாக தான் இருக்காங்க. அதுல வந்து சோசியல் மீடியா பயன்படுத்தக்கூடிய நபர்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்காங்க. அது இன்னும் சோசியல் மீடியாவில் சும்மா வியூ பண்ணிட்டு தான் எந்த போஸ்டையும் ஷேரையும் பண்ணாத நபர்கள் இன்னும் அதிகமான அளவுல இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வெறும் சோசியல் மீடியாவை மட்டுமே ஆக்கிரமிக்கக்கூடிய கருத்துக்களா தான் இது இருந்துகிட்டு இருக்காரு தவிர கள யதார்த்தம் இதற்கு நேர் எதிராக இருந்துகிட்டு இருக்கு. சொல்ல போனா வந்து நிறைய தரவுகள் அடிப்படையில பார்த்தா, நிறைய ஆய்வுகளின் அடிப்படையில பார்த்தா,
டிவிக்கு வந்து ஒரு தொகுதியில கூட வராதுங்கிற மாதிரியான ஆய்வுகள் தான் நிறைய வந்துகிட்டு இருக்கு. என்னன்னா வந்து அந்த தொகுதிகள்ல போய் அந்த இருக்கக்கூடிய அவர்களுக்கான ஓட்டு எண்ணிக்கைங்கிறது வந்து வெற்றி பெறுவதற்கான ஓட்டு எண்ணிக்கை எந்த தொகுதியிலையும் வரல. சொல்ல போனா விஜய் நிற்கக்கூடிய 2 தொகுதி. அந்த 2 தொகுதியிலையும் அவர் வந்து எந்த அடிப்படையில் அந்த 2 தொகுதியை தேர்ந்தெடுத்தாருன்னா, அங்க கிறிஸ்தவர்கள் அதிகம். இங்க திருச்சி கிழக்கு வந்து கிறிஸ்துவ வெள்ளாளர்கள். அங்க பெரம்பூர் வந்து கிறிஸ்துவ தலித்துகள். இங்க வந்து என்னன்னா திருச்சி கிழக்கு பொறுத்த வரைக்கும் தான் வெள்ளாளர் என்கிற ஒரு கிறிஸ்துவ வெள்ளாளர்ங்கிற ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்குனாரு. அங்க போய் தான் ஒரு கிறிஸ்துவ தலித்து, அதாவது அம்மா ஒரு சாதி அப்பா ஒரு சாதிங்கிற அடிப்படையில இருந்து இந்த ஒரு கனெக்ஷனை வந்து உருவாக்குறதுக்கான முயற்சி எடுத்தாரு. ரெண்டுமே வந்து ஃபெயிலியர், எடுபடல. ரெண்டுமே எடுபடல. அதுதான் வந்து இதுவரைக்கும் உங்கள் விஜய்ன்னு சொல்லிட்டு இருந்த நபர் வந்து அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அழுத்தம் திருத்தமாக சொன்னார் சி ஜோசப் விஜய்னுட்டு. அவரை வந்து மத ரீதியாக அடையாளப்படுத்திய போது, எச்ராஜா போன்ற நபர்கள் அடையாளப்படுத்திய போது அதற்கு எதிராக போராடியவர்கள் நாமெல்லாம். இந்த சமூக நீதிக்காக போராடக்கூடியவர்கள் வந்து மதவாதத்துக்கு எதிராக போராடக்கூடியவர்கள். எப்படி நீ ஒரு நபரை வந்து மத ரீதியா வந்து அடையாளப்படுத்தலாம், ஒரு பொதுவான நபர் என்று சொன்னவர். ஆனா வந்து தனக்கு தேவையான இடத்துல வந்து தான் மத ரீதியானவன் என்று போர்ட்ரேட் பண்றதுக்கு தயாரா இருக்கார் விஜய். அதாவது அந்த ஓட்டை வாங்குறதுக்காக தன்னை வந்து ஒரு கிறிஸ்துவ வெள்ளாளராகவும் கிறிஸ்துவ தலித்தாகவும் காமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு. அது ஆனா வந்து அதுல பெரிய தோல்வி அடைஞ்சிருக்காரு. அந்த அடிப்படையில இருந்து வந்து எந்த ஒரு தொகுதியிலையும் இவர் ஜெயிப்பதற்கான வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறது தான் களம் சொல்லக்கூடிய இதா இருக்கு. விஜயே தோத்துருவாருங்கிற பட்சத்துல அவருடைய தொண்டர்கள் வந்து ரொம்ப வாய்ப்பு குறைவுதான். அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பேசலாங்க சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்து பதிவிற்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.